பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். விட்டுக்கொடு பிறவி விட்டுவிடும். இந்த தென்னகம் மட்டுமே கருமத்தை உணர்ந்த பூமி. ஒரு குழந்தை பிறக்கின்ற போது அது கருவிலேயே அதற்குரிய வினையுடனே இங்கு ஜனிக்கின்றது. அப்படி வந்த குழந்தையானது அதனின் முதல் உறவாக தாய் தந்தையரை பார்க்கிறது. அடுத்ததாக உடன் பிறந்தவர்களை உறவாக பார்க்கிறது. அது வளர்ந்த பின்னர் நட்பு சுற்றத்தை காண்கிறது. நாட்கள் செல்ல அதனின் வாழ்க்கை துணையாக கணவன் மனைவி என்ற பந்தத்தில் பிணைந்து அதற்கும் குழந்தைகள் பிறக்கிறது. இப்படி யாவருமே இங்கு வினையாளர்களாக வந்து அவரவருக்கான வினையை தீர்த்து கொள்ளவே இங்கு பிறக்கின்றனர். ஆக இங்கு எல்லோரும் தனித்தனி ஆன்மா என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அவரவர் செய்த வினையின் சொச்ச மிச்சம்தான் இந்த பிறவி. முற்பிறப்பில் நிகழ்ந்தவற்றை தீர்க்கவே இந்த பிறவி வாய்த்துள்ளதை உணர்ந்து அவரவருக்கான கடமைகளை உணர்ந்து செய்து வினையின்றி இந்த வாழ்வை கடந்துவிட வேண்டும் என்பதுதான் நியதி. இப்போது நமக்கு வந்துள்ள சுற்றமானது முற்பிறப்பினில் நாம் கொடுத்தது, காத்தது, ஏமாற்றியது, தாக்கியது, தாங்கியது என எல்லாமும் இப்போது நம்முடைய சுற்றமாக வந்திருப்பதை உணர்ந்து எங்கும் பகைமை பாராட்டாமல் நல்ல செயல்கள் செய்து இந்த வாழ்வை கடக்க வேண்டும். இங்கு பேரண்டத்தின் பார்வையில் யாவரும் வினையாளர்களே. அந்த வினையை தீர்க்க வேண்டுமெனில் நம்மை ஈன்ற தாய் தந்தையருக்கு கடமைகள் செய்து நன்றி தெரிவித்து அவர்களின் பூரண ஆசிகளை பெற வேண்டும். அடுத்து வினையாக வந்த இரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு உதவ வேண்டும். அடுத்தது மனைவி குழந்தைகளுக்கு கடமையை செய்து சுற்றத்திற்கும் பல நன்மைகளை செய்து இந்த கருமத்தை நீக்கி இந்த பிறவியை கடக்க வேண்டும். பெண் என்றால் பேணுபவள். தன் குழந்தைகளை பேணிக்காத்து வாழ வந்த வீட்டினில் பொறுப்பினை உணர்ந்து கடமைகளை செய்தால் அவள் பிறவியை நீக்கிவிடலாம். ஆனால் இன்று எல்லாம் ஏட்டிக்கு போட்டிதான். சரிநிகர் என்று சொல்லி கருமங்களை வளர்க்கும் மனித மனம்தான் எல்லோரிடமும் இருக்கிறது. கிடைத்த பொக்கிஷங்களை தொலைத்துவிட்டு வேண்டாத குப்பைகளை கிளறிக்கொண்டிருக்கும் கோமாளித்தனம்தான் இந்த மனம் என்பது பலருக்கும் புரிவதில்லை. இருள் நிறைந்த உலகத்தில் எத்தனை பெரிய அருள் சாதனை படைத்தாலும் அதனை பாராட்டாமல் குறைகள் சொல்லும் அற்ப மனம் படைத்தவர்களாலே வினைகள் பெருகிக் கொண்டே போகிறது. கருமத்தை உணர்ந்து அவ்வழியில் பயணம் செய்வோருக்கு தொல்லை கொடுத்து வினை பிறவிக்கு வழி தேடிக் கொள்ளும் மனிதர்களே இன்று அதிகம் இருக்கின்றனர். ஏனெனில் பெற்றோர் அறிவுரைகள் இன்றி பிறரை பார்த்து வளர்ந்தவர்கள் தன்னை உணராமல் தங்களின் கருமத்தை உணரத் தவறிவிடுகிறார்கள். பிறரை ஆராய்ந்து வேண்டாத வினைக்குள் சிக்கி பிறவி சுழற்சிக்குள் சிக்கிக் கொள்கிறார்கள். மேலும் அவர்களின் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் எல்லை மீறும் போது அது வினை பிறவியையே தருவிக்கிறது. ஒரு சிலவானது நடக்காமல் இருக்க நம்முடைய கட்டம்தான் காரணமாக இருக்கும். அதுவாக கிடைக்கும் போது எதுவுமே அற்புதமாக நடக்கும். அதை புரியாமல் பிறர் பேச்சை கேட்டு ஆசையில் அலைந்து பிறரை வருத்தினால் நோயில்தான் படுக்க வேண்டி வரும். இதனை உணராமல் தான் இன்று பலரும் உணர்ச்சி வயப்பட்டு வீண் சண்டையிட்டு உணர்வை இழந்து நோயுறுகிறார்கள். அதுவே ஆன்மாவை உணர்ந்தவர்கள் கருமத்தை உணர்ந்து தன் செயல்களை செய்வார்கள். தாங்கள் ஏமாற்றம் அடைந்தாலும் நடப்பது நடக்கட்டும் என்று எதையும் வினை கருமமாக கரும கழிவாக எண்ணி எங்கும் எதிர்வினையாற்றாமல் இந்த வாழ்வை கடந்து விடுவார்கள். குறிப்பிட்ட காலத்தில் அந்த தலைமுறையே எழுந்து நிற்கும் என்பதுதான் சத்தியம். தமிழர்கள் மிகவும் பேரறிவாளர்கள். பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாவற்றிலும் வினை நீக்கும் செயல்களையே செய்தார்கள். ஒவ்வொருவரும் இங்கு தனித்த ஆன்மா. அவர்களின் எண்ணங்கள் வெவ்வேறு, வினைகள் வெவ்வேறு என்பதை உணர்ந்து பிறர் வினை தங்களை தாக்காமல் இருப்பதற்காக அவர்களின் வாழ்வை அறத்துடன் அமைத்து கொண்டனர்.
அதற்காக விழாக்களில் வெற்றிலை தாம்பூலம், மொய்ப்பணம், வாழை மரத்தை வைத்து கொண்டாடினார்கள். ஆனால் அது இன்றும் காரணமில்லாமல் தொடர்கிறது. அது ஏனெனில் உண்ட உணவிற்கு மொய் என்ற பணத்தையும், உணவின் வினையை தடுக்க வெற்றிலை தாம்பூலத்தையும், இருப்பதையெல்லாம் கொடுத்து வாழும் வாழையைப் போன்று இந்த பிறவிக் கணக்கை தீர்க்க வேண்டும் என்பதற்காக வாழை மரத்தையும் வைத்தனர். இப்படி இயல்போடு ஒன்றி தன் உழைப்பில் வாழ்ந்து பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் கடமைகளை செய்து பிறநலன் பேணும் வினையற்ற வாழ்வை வாழ்ந்தார்கள். எல்லோரும் இங்கு நல்லவர்கள்தான். ஆனால் சிலரின் செயல்வினைகளானது எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் எல்லை மீறி செலுத்தும் போது அவர்கள் வினைக்குள் சிக்கிக் கொள்கின்றன. பொதுவாக இங்கு நாம் எதை தேடி அலைகின்றோமோ அதுவே நம்மை தேடிக்கொண்டிருக்கின்றது என்பதுதான் பேரண்டத்தின் நியதி. நாம் நல்லவற்றை தேடினால் நல்லது நடக்கும், நல்லதும் நம்மை நாடி வரும். அதுவே குறையை தேடினால் எல்லாமும் குறைகளாகவே தெரிய வரும். எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்வை சாதனையாக்குகிறது அல்லது சோதனையாக்குகிறது. நம்மை இங்கு புரிந்து கொள்ள யாருமில்லை என்று யாருமே வருந்த வேண்டாம். இங்கு நம்மை நன்றாக புரிந்த பேரண்டம்தான் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றது. ஆக இங்கு யார் எப்படி இருந்தாலும் நம்முடைய கடமையை உணர்வுடன் திறம்பட செய்ய வேண்டும். கால்பந்து விளையாட்டில் ஒரு கோல் அடிப்பதற்கு 10 நபர்கள் உதவவும் 11 நபர்கள் எதிர்க்கவும் செய்வார்கள். அப்படி வாழ்விலும் சிலர் எதிர்க்கவும் உதவவும் வருவார்கள். அப்படி வினையாக வந்துள்ள சுற்றத்தை எதிர்த்து நிற்காமல் உணர்வுடன் விட்டு கொடுத்து கடந்துவிட வேண்டும். இங்கு யாரிடமும் வென்று காட்டுவதற்கு நாம் வரவில்லை. நம்முடைய வினையைத்தான் வெல்ல வந்துள்ளோம். நம்முடைய கருமத்தை உணர்ந்து அதனை திறம்பட செய்தாலே எல்லா வினையையும் தீர்க்க முடியும். பிறவி என்ற பிணியையும் அறுத்துவிட முடியும். இங்கு யார் நம்மை நேசித்தாலும் யார் நம்மை வெறுத்தாலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எந்த விதத்திலும் பாதிக்காமல் வாழ்ந்துவிட வேண்டும். ஏனெனில் சிலர் நேசிப்பதும் வெறுப்பதும் அவர்கள் பிரச்சனை, அது நம்முடையதல்ல. இங்கு நாம் சிலரால் ஏமாற்றப்பட்டாலும் சிலரால் வஞ்சிக்கப்பட்டாலும் நம்முடைய வினைக்கு தகுந்த தீர்வு கிடைத்தது என்று பயணப்பட வேண்டும். உலகோர் யாவரும் அழியும் பொருளுக்காக அலைந்து வினையை உணராமல் வாழலாம். ஆனால் நாம் பொருளை இழந்தாவது வினையற்ற வாழ்வை வாழ வேண்டும் என்பதில் கவனமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். மேலும் யாரையும் எதிர்பார்க்காமல் பற்றின்றி அன்புடன் கருணையுடன் வாழ வேண்டும். அவ்வளவுதான். அதுவே வாழ்வின் கடை தேற்றத்திற்கு நம்மை வினையின்றி அழைத்துச் செல்லும். பிறவியை கடக்க வேண்டுமெனில் நாம் நம்மை உற்று நோக்க வேண்டும். மனித சாதியில் ஆண் சாதி பெண் சாதி தவிர வேறு சாதி இல்லை என்று கூறிய ஞானப்பாட்டி ஔவையின் சொற்களை உணர்த்து, இயல்போடு ஒன்றி இங்கு எல்லாம் ஆன்மாவென்று கருதி யாரிடமும் பேதம் காணாமல் வாழ வேண்டும். சிலரை எதிரியாக கருதும் இடத்தில்தான் வினை தீர்க்கும் சூட்சுமம் மறைந்திருக்கும். ஆக நம்மை சிலர் எதிரியாக பார்த்தாலும் நாம் யாரையும் எதிர்க்காமல் பயணிக்க வேண்டும். நம்மை அவமானப்படுத்தவே சிலர் வருவார்கள். அங்கு விட்டு கொடுத்து பயணிக்க வேண்டும். அதுவும் நம்முடைய வினை நீக்கமாகவே இருக்கும். நம்மை பேரண்டமான இறை கண்காணிக்கின்றது. பிறர் அறியாமைக்காக நாம் எவரையும் எதிரியாக பார்க்காமல் விலகி நிற்க வேண்டும். அன்பும் சரி, கோபமும் சரி, பிரச்சனையும் சரி, சரியாக நம்மை நாம் புரிந்துணராத வரையில் இரண்டுமே புதிர்தான். இங்கு நாம் நம்முடைய அடையாளத்தை நிறுவ முயலாமல் இந்த பேரண்டம் நம்மை அடையாளப்படுத்தும் வாழ்வை வாழ வேண்டும். அதற்கு இங்கு தாமரை இலையின் மீது தண்ணீரை போன்று இருந்து யாரிடமும் போட்டி போட்டுக்கொண்டு நம்மை நிரூபித்து காட்ட முயலாமல் நம்முடைய வினை முற்றுக்காக இங்குள்ள கடமைகளை செய்ய வேண்டும். எவ்வுயிர்களிடமும் அன்புடன் சமதர்மம், சமநீதி, சமத்துவம் பேணும் மனிதநேயராக செயல் கருமத்தை உணர்ந்து இல்லாத இடத்தில் கொடுத்தும் வேண்டாத இடத்தில் விலகியும் விட்டு கொடுக்க வேண்டிய இடத்தில் விட்டு கொடுத்தும் வாழ்ந்தால் இந்த தொல்லை பிறவியானது நம்மை விட்டுவிடும். வாழ்வோம், வாழ்விப்போம்.
பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க, போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, தமிழ்நாட்டில் சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள். இட்ஸ் an excellent magazine. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.